ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருஷங்களின் நடுவிலே கிரியைகளை உயிர்ப்பிக்கிற தேவன் இந்த வருஷத்தின் நடுப்பகுதிக்கு நேராக நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். 6 மாதங்களை கடந்திருக்கிறோம். 7வது மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்திற்கு நமக்கு போதுமான கிருபைகளையும் நன்மைகளையும் கொடுத்து வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று. ஆக இந்த வார்த்தையினுடைய ஆழத்திலிருந்து தான் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். பயப்படாதே, நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த தீர்க்கதரிசன புத்தகத்திலே தீர்க்கதரிசியினுடைய பார்வை என்ன அப்படி என்று பார்க்கும் பொழுது, திரளான வெட்டுக்கிளியினுடைய சேனைகள் வயல்கள், திராட்சை தோட்டங்கள், மரங்கள் மேல் அழிவை கொண்டு வந்து மொத்த விவசாயமும் அழிந்து போனது. அவர்களுக்கு ஒரு தானிய குறைவு, ஆகார குறைவுகள்லாம் உண்டானது. ஆக தீர்க்கன் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றுக்கும் காரணம் உங்களுடைய பாவங்களும் கர்த்தருக்கு விரோதமாய் நீங்கள் செய்த அக்கிரமங்களும் உங்களுடைய மீறுதலான காரியங்களுமே என்று சொல்லுகிறார். எப்படி வெட்டுக்கிளிகள் ஒரு திரள் சேனையாய் வந்து உங்களுடைய வயல்களை அழித்து போட்டதோ, அப்படியாகவே பெரிய ஒரு படை வந்து உங்கள் தேசத்தை அழித்து போடும். அதற்கு முன்பாக நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி, கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்லி ஒரு அறைகூவல் கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆக 1ஆம் அதிகாரம் அப்படியாகவே சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? தேசத்திற்கு மேலாக ஒரு அழிவு வரும் என்று சொல்லுகிறது. அதனுடைய 2ஆம் அதிகாரத்தை 1லிருந்து 20 வரை நாம் வாசிக்கும் பொழுது, மக்கள் மனம் திரும்பி தேவனுடைய இரக்கத்தை தேடுகிறார்கள், தங்கள் வாழ்விலே கர்த்தருக்கும் தனக்கும் இடையில் இருக்கிற உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 21லிருந்து பார்க்கும் பொழுது, சரீர வாழ்வுக்கான ஒரு பொருளாதார மறுசீரமைப்பு, அடுத்து ஆவியானோர் ஊற்றப்படுதல், ஆக ஆவிக்குரிய வாழ்வுக்கான மறுசீரமைப்பு, அதற்கு பிறகு தேசத்தின் எதிர்காலம் குறித்ததான மறுசீரமைப்பு போன்ற காரியங்களை எல்லாம் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். ஆக தேவன் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்ய விரும்புகிறார், பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார், அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். நம்மளை சுகமாய் தங்க பண்ண அவர் எப்போதும் தீவிரமாய் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். அநேக நேரங்கள் நாம் அதற்கு விட்டு கொடுப்பது மிகவும் முக்கியமானது. நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற உறவு முக்கியமானது. அவரை சார்ந்து இருக்கிற நமக்கு எப்போதும் நம்முடைய விசுவாசத்தை தேவனுக்கு முன்பாக தூக்கி பிடிக்கிறது, ஒரு பதாகை போல தூக்கி பிடிக்கிறது ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இல்லை என்றாலும் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராகத்தான் இருக்கிறார். ஆனால் நாம் எப்போதும் தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பது ஒரு அவசியமான ஒரு காரியமாக வேதாகமம் நமக்கு வலியுறுத்தி கொண்டே வருகிறது. ஆக நம்முடைய வாழ்விலே தேவன் இந்த மாதத்தில் பெரிய பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார், ஆயத்தமாக இருக்கிறார். நாம் அதற்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். ஏனென்றால் அவருடைய அறிவுக்கும் அவருடைய நினைவுக்கும் அவருடைய செயல்களுக்கும் அவர்தான் நிகரானவர். அவருக்கு நிகர் வேற ஒரு தேவனோ ஒரு மனிதனோ ஒரு இயற்கையோ ஒரு அசுத்த ஆவியினுடைய சேனைகளோ இல்லை. ஆக அவருக்கு நிகர் யாரும் இல்லை, அவருக்கு நிகர் அவரே தான். ஆகவே அவர் செய்ய விரும்புவதை ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது. ஆனால் நாம் அதற்கு ஒத்துழைத்து அவரோடு இணைந்து பயணிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்வில் தேவன் நம் அறிவுக்கும் நம் வல்லமைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய ஆயத்தப்படுகிறார், திட்டமிட்டிருக்கிறார். நாம் அதற்கு விட்டு கொடுத்து வாழ நம்மை அர்ப்பணிக்க நம்மை இந்த நாட்களிலே ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. முதலாவது, தேவன் நமக்கு 3 காரியங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார். அதாவது 3 விதங்களிலே 3 நோக்கத்திற்காக அவர் பெரிய காரியங்களை செய்து நம்மளுக்கு கிரியை செய்கிறாராம். என்ன என்பதை நாம் வாசிப்போம், தியானிப்போம். முதலாவது 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது, உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்தில் இந்த ஒரு ஜாதியை தேவனாகிய நீர் உமக்கு ஜனமாக மீட்கும்படி பயங்கரமான பெரிய காரியங்களினால்
உமக்கு கீர்த்தியை உண்டாக்கி நீர் எகிப்திற்கு நீங்களாக்கி மீட்ட உமது ஜனத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி உமது ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உமது ஜனமாய் இருப்பதற்காக அவர்களை நிலைப்படுத்தி கர்த்தராகிய நீர் தாமே அவர்களுக்கு தேவன் ஆனீர் என்று சொல்லி வாசிக்கிறோம். என்ன சொல்கிறார்? இந்த பூலோகத்திலிரு ஒரு ஜாதியை, ஒரு ஜனத்தை உமக்கென்று நீர் பிரித்தெடுத்தீர். அந்த மக்களை நிலைப்படுத்தி அவர்கள் வாழ்வை ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் செய்து அவர்களுக்கு தேவனாய், அவர்களுக்கு தகப்பனாய், அவர்களுக்கு ஆசானாய், அவர்களை எப்போதும் நடத்த நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் என்று சொல்லி அந்த இடத்துல வேதாகமம் சொல்லுகிறது. அன்னைக்கு காலகட்டத்தில் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இன்றைக்கும் பாவ அடிமைத்தனத்தில் மக்கள் வாழுகிறோம். போதையிலே, பாலியல் இச்சைகளிலே, பண ஆசைகளிலே, இப்படி பல குடிவெறி, இப்படி பல அடிமைத்தனங்கள் நம்முடைய வாழ்வில் இருந்தாலும் அன்னைக்கு எப்படி ஒரு எகிப்தியருடைய அடிமைத்தனமாகட்டும், அசீரியனுடைய அடிமைத்தனமாகட்டும், அல்லது ஒரு செங்கடல் போன்ற தடையாக இருக்கட்டும், அல்லது சிங்க கெவியிலே தானியலை தூக்கி போட்டு அழிக்க நினைத்த பொழுதாக இருக்கட்டும், அக்கினி சூளையிலே அந்த 3 யூத வாலிபர்களை தூக்கி போட்ட சம்பவமாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார், தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். இயற்கை சீற்றங்கள் வந்த பொழுது, படகு கொந்தளித்த பொழுது தேவன் கிரியை செய்தார். மாத்திரமல்ல, தீராத வியாதி, மரணப்படுக்கை என எல்லா நிலைகளிலுமே நம் எதிர்பார்ப்பு சீக்கிரம் வரணும், உடனே செய்யணும் என்பது போல் இருந்தாலும் சில இடங்களிலே அவர் முந்தி வந்து செயலாற்றுகிறார், சில இடங்களிலே சரியாக செயலாற்றுகிறார், சில இடங்களிலே ஒன்றும் கண்டுக்காதது போல விட்டுறார். ஆனால் இறுதியிலே சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி அந்த இடத்துல மிகப்பெரிய வல்லமையும் மகிமையை வெளிப்படுத்தி கர்த்தர் மகத்துவமான செயல்களை செய்து தன்னுடைய பிள்ளைகளை ஆச்சரியப்படுத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கும் அப்படியே இருந்தார், இன்றைக்கும் அவர் அப்படியே இருக்கிறார். ஆக தேவன் ஏன் இப்படி செய்கிறார் என்றால் தன்னுடைய பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார். அந்த அன்பை அவர் வெளிப்படுத்துவதற்காக அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்து, பெரிய பெரிய அற்புதங்களை செய்து, பெரிய பெரிய நன்மையானவைகளை செய்து அந்த மக்களை அவர் ஆசீர்வதித்து புலங்காகிதம் அடைய செய்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவரும் பரவசமாகிறார் என்பது நாம் வேதத்தில் தேவனை குறித்து அறிந்து கொள்ளுகிற ஒரு செய்தியாய் இருக்கிறது. ஆக ஒரு தகப்பன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தைக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, அவன் என்ன செய்கிறான்? கை மருத்துவம் செய்கிறான், அதுக்கு டாக்டர்கிட்ட போகிறான், டாக்டர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலையிலே ஒரு பண நெருக்கம் வருகிறது, அல்லது ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டும், இப்படி பெரிதான ஒரு தேவைகள் வரும் பொழுது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை குறித்து யோசிப்பான். என்ன யோசிப்பான்? எப்படியாகிலும் நான் என் மகனை மீட்க வேண்டும் என்று சொல்லி அவன் தன்னுடைய பொருளாதாரத்திலே ஒரு தீர்மானம் எடுத்து செலவழிப்பான். அடுத்தது, தேவைப்பட்டால் தனக்கு உண்டான எல்லா சொத்துக்களையும் வித்தாகிலும் தன் பிள்ளையை காப்பாற்ற நினைப்பான். காரணம், என் பிள்ளையை எப்படியாகிலும் நான் காப்பாற்ற வேண்டும் என்கிறதான ஒரு நல்ல எண்ணம், நல்ல உணர்வு அவனுடைய கடமையும் கூட. அப்படியாகவே நம்மை மீட்கும்படியாக சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு பகுதியிலே தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் சிலுவையில் பலியிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்களையும் என்னையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும் பொருட்டு சர்வ வல்லமையுள்ள தேவன் மிகப்பெரிய ஒரு செயலை செய்திருப்பாரே, ஆனால் அது தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவள் சிலுவையில் பலியிட்டது. ஆம், தனக்கென்று இருக்கிற ஒரே குமாரனை இந்த முழு உலகத்தில் அடிமையின் சாயலாக்கி அவளை முற்றுமாய் ஆண்டவர் நிர்வாணப்படுத்தி, முற்றுமாய் சவுக்கினாலே அடித்து, முற்றும் அவரை இரத்தம் சிந்த வைத்து தன் மகனை பணயமாக கொடுத்து நம் எல்லாரையும் மீட்டிருக்கிறார். உலகத்திலே இதற்கு நிகரான ஒரு செயல் எந்த ஒரு மனித சமுதாயத்திலும் சரி, மட்டுமல்ல எந்த ஒரு வரலாற்று நிகழ்விலும் இது நடக்காத ஒரு காரியம். மொத்த மனுக்குலத்திற்காகவும் அவர் செய்த தியாகம் நம்முடைய
மேலாக அவர் வைத்திருக்கிற அன்புதான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மேல் கொண்ட அன்பை நமக்காக அவரை செயலாற்ற வைக்கிறது. பெரிய பெரிய அற்புதங்களை செயலாற்ற வைக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அப்பாவை எந்த அளவு நேசிக்கிறோம், அந்த அன்புக்கு எப்படி நம்மை ஒப்பு கொடுக்கிறோம், அந்த அன்புக்கு எப்படி பாத்திரமாய் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து உணர்ந்து நாம் நடக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் அவர் அன்பை காட்டிவிட்டார். அந்த அன்பை நாம் பெற்று அவருக்கு நிகராக, சாட்சியாக, ஒப்பாக வாழ நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாய் இருக்கிறது. அதே போல முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவர் நம் மேல் வைத்திருக்கிற அன்பின் பால் பெரிய காரியங்களை செய்கிறார். இரண்டாவதாக 2 நாளாகமம் 32 24 வாசிக்கும் பொழுது, அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா மரணப்படுக்கையில் இருக்கிறார், கண்ணீரோடு ஜெபித்தார், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி சுகமாக்கினார். இதெல்லாம் நமக்கு தெரியும். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், ஆகவே உனக்கு 15 வருஷத்தை நான் அதிகரித்து கொடுக்கிறேன் என்பது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். அநேக நேரங்களிலே ஒரு வியாதி படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக நாம் இப்படித்தான் பரிந்து பேசி ஜெபிக்கிறோம். ஆனால் அது மாத்திரம் அந்த இடத்துல ஒரு அற்புதம், அதிசயம் கிடையாது. கர்த்தர் அந்த இடத்துல சொன்னார், ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் அவன் எழுந்து ஆலயத்திற்கு போவான் என்று சொன்ன பொழுது அவன் ஒரு அடையாளத்தை கேட்கிறான். நான் குணமாவது, அதாவது அதே அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இப்படி இன்னொரு இடத்துலையும் பதிவு பண்ணப்பட்டிருக்காங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலையும் இந்த சம்பவம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இதில் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தரனை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுது ஏசாயா மூலமாக தேவன் சொல்லுகிறார், தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கும், கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு போக வேண்டுமோ என்று கேட்டார். அதாவது ஒரு சூரிய கடிகாரம், அன்றைய நாட்களில் இருந்த ஒரு சூரிய கடிகாரம் ஒரு பெரிய மலையின் மேலே, ஒரு உயரமான இடத்தின் மேலே, அது அந்த டைம் எல்லாம் போட்டிருக்கும், டிகிரி போட்டிருக்கும். அது சூரிய ஒளி இப்படி வருதுன்னா அது அந்த சென்ட்ரலில் இருக்கிற அந்த முள்ளுமாறு இருக்கிற பாயிண்டில் பட்டு அது பின்னாடி நிழல் நீளமாக விழுகும். ஆக இப்படி வர்றப்ப நிழல் இப்படி விழுகும். அடுத்தது அது உச்சிக்கு வர்றப்ப நிழல் கீழேயே விழுகும். இந்த பக்கத்திலிருந்து சூரியன் வரும் பொழுது நிழல் மீண்டும் நீளமாக அந்த பக்கமே விலகும். ஆக இந்த இடத்தை தான் ஆண்டவர் கேட்குறாரு, ஒரு பெரிய காரியமாக கேட்குறாரு. நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு மீண்டும் புதுவாழ்வு தர விரும்புகிறேன், அதற்கு என்ன இந்த அடையாளம் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது பூமியினுடைய சுழற்சியே கொஞ்சம் பின்னோக்கி வர வைக்கிறார். நேரங்கள் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி மாறப்போகிறது. இதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு அற்புதம் என்ன இருக்க முடியும்? ஒரு தனி மனிதனுக்காக தேவன் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இதே ஆர்வத்தோடு தேவன் செயலாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ அந்த எசேக்கியா சொல்கிறாரு, ஒருவேளை முன்னாடி அதனுடைய சுழற்சியில் மீண்டும் முன்னாடி இப்போ ஒரு 10 டிகிரி அல்லது 10 அடி போகும்னா அது பெரிய ஒரு அற்புதமாக இருக்காது. ஆனால் ப்ராசஸ் ரிவர்ஸில் வரணும். எனக்காக நீங்கள் முன்னாடி போகிற பூமியை கொஞ்சம் பின்னாடி திருப்பி வைங்கன்னு சொல்லி கேட்குறான். இப்படிப்பட்ட ஒரு அறிவும் தெளிவும் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் நிறைய நேரங்கள் நாம் தேவனை ஒரு சின்ன அளவிலேயே ஒரு அற்புதத்துக்காக காத்திருந்து சின்ன அளவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எசேக்கியா ராஜா பெரிய அளவிலான அசாத்தியமான ஒரு காரியத்தை கேட்கிறார். தேவனும் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் அதை மாற்றுவதற்கு அதை அனுமதித்தார். ஆக எனக்கு அன்பானவர்களே, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் எசேக்கியாவுக்கு, நீ ஆலயத்துக்கு போவாய், சுகமாவாய், மரணத்தை உனக்கு 15 வருஷம் நான் நீக்கி போடுறேன்னு சொல்லி சொன்னார். அதற்கு அடையாளமும் கொடுத்தாரு.
அவன் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டான். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படிப்பட்ட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் திறந்து தான் வச்சிருக்காரு. ஆனால் நாம் குழந்தையை போல கேட்க தெரியாமல் சின்ன சின்ன காரியங்களை கேட்டு நமக்கு அன்றாட வாழ்வுக்குரிய ஒரு காரியத்தை தான் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமே தவிர பெரிய அளவிலான சாதனைகள் அல்லது சரித்திர நிகழ்வுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு அனுமதிக்கிறது கிடையாது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் வர ஒவ்வொரு சம்பவத்துக்கு பிறகும் ஒரு பெரிய ஒரு வெற்றி உண்டு, ஒரு அற்புதம் உண்டு, தேவனுடைய கிரியை உண்டு. ஆக நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய கிரியைகளுக்கு அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் கிரியை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்னாகமத்தில் இதற்கு ஒப்பான இன்னொரு சம்பவம் உண்டு. என்னாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே இஸ்ரவேலருக்குள்ளே பலத்த ஜாதியான அந்நிய ஜனங்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இச்சை உள்ளவர்களாய் ஆனார்களாம். ஆக தேவன் அந்த வனாந்தரத்தில் ஒவ்வொரு நாளும் வானத்தில் இந்த மன்னா பொழிய செய்தார். அதை அவர்கள் பனி காலையில் பனி பொழியும் பொழுது அது மன்னா மேலே வானத்திலிருந்து விழுந்திருக்கும். அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு சேகரித்து சாப்பிட்டார்கள் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை, இவங்கெல்லாம் சாப்பிட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு வெரைட்டி ஃபுட்டு தேவைப்படுது, ஒரு இறைச்சி தேவைப்படுது. அதுக்கு அவங்க ஒரு பட்டியல் போடுறாங்க. நாங்கள் எகிப்தில் கிரயமில்லாமல் கணக்கிலேயே வைக்கல, விலை கொடுத்து வாங்கல, அவ்வளவு திரளான மீன்கள் சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய்கள், தர்பூசணி பழம், கீரைகள், வெங்காயம், வெள்ளை பூண்டு இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம். இப்போ அதெல்லாம் எங்கள் கண்ணுக்கு ஞாபகம் வருது. இந்த வனாந்தரத்தில் எங்களை ஆசீர்வதிப்பீங்க, வழி நடத்தி வாழ வைப்பீங்கன்னு நினச்சா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மோசேட்ட பார்த்து சொல்கிறாங்க, நீயும் ஆண்டவரும் எங்களை சாகடிக்கிறதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி அவங்க சண்டை போடுறாங்க. இது கர்த்தருக்கும் மோசேவுக்கும் ஒரு பொல்லாத ஒரு காரியமாக இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக தேவன் அவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தையும் செய்தார், அவர்கள் மேல் ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்தினார். காரணம், 10 வாதைகளை பார்த்து வந்தார்கள். அந்த 10 வாதைகள் அந்த எகிப்தில் மாத்திரமல்ல, அதை பார்க்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வான மண்டலங்களில் வெளிச்சமும் இடியுமாய் இருளுமாய் மாறி 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 கல்மழை என வந்த பொழுது அதை சுற்றி இருக்கிற எல்லா தேசத்தாருமே கூட பிரமித்து போனார்கள். என்ன ஒரு காரியம், இப்படி இத்தனை வருஷங்களாக இல்லாதபடி நடக்கிறது என்றது புலங்காகிதமடைந்த அந்நியர்கள் அநேகர் இஸ்ரவேலின் தேவனை பின்பற்றினார்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அவ்வளவு அற்புதங்கள் செய்து வழிநடத்தின அந்த ஆண்டவரை ஒரு கணப்பொழுதிலே ஒரு சாப்பாட்டிற்காக மறந்து போனார்கள். இதை யார் கொடுக்க முடியும் என்று கேள்வி கேட்டார்கள். அவர் தன்னோடு வருவதை உணராமல் போனார்கள். ஆனால் தேவன் மீண்டுமாக அவர்களுக்கு தன்னை காட்ட அவர் ஒரு திட்டத்தை மோசேவுக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றார்? நான் இந்த ஜனங்களுக்கு காடைகளை கொடுக்க போகிறேன். ஏன்னா அவன் 11ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21 வாசிச்சிங்கன்னா, நான் காடைகளை கொடுக்க போகிறேன். ஏதோ ஒரு நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் அல்ல மோசே, 1 மாதம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது மோசே டென்ஷன் ஆகிட்டார். என்ன ஆண்டவரே பேசுகிறீங்க? 6 லட்சம் ஆம்பளைங்க மட்டும் 6 லட்சம் யுத்த வீரர்கள், அது இல்லாமல் குழந்தைங்க, வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், அவங்களுடைய மனைவிகள் எல்லாத்தையும் கணக்கு போட்டால் அது ஒரு 25-30 லட்சம் தொடும். நீங்கள் பாட்டிக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறீங்களே, இது எந்த வகையில் நியாயம் ஆண்டவரே? நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, இவங்க தானே, இவங்களை நான் பார்த்துக்கிறேன். உங்களை விட எனக்கு இவங்களை பற்றி நல்லா தெரியும். எந்தெந்த இடத்துல எப்படிலாம் இவங்க மொழியை மாற்றுவாங்க, எப்படிலாம் இவங்க பேசுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆகவே நான் இங்கே இருக்கிற ஆடு மாடுகளெல்லாம் வச்சு ஒரு மட்டன் பிரியாணி, பீஃப் சுக்கா ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்து நான் சமாளிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி இவன் ஆண்டவருக்கு மோசே புத்தி சொல்கிறார். ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்கின்படி வேதத்தை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் சொன்னபடியாகவே நடக்கிறது. 23ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று நீ இப்போது காண்பாய் என்று மோசேவுக்கு சேர்த்து ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. கர்த்தருடைய மகிமை வந்துச்சு, அந்த மன்னாவும் பொழியுது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த காடைகளும் வருது. எப்படி எடுத்து சாப்பிட்டாங்க. எந்த அளவுக்கு ஒரு சிக்கன் கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்க கழுத்தறுத்து ஒரு அந்த ரத்தமெல்லாம் போக வரைக்கும் வெயிட் பண்ணி, அதுக்கு பிறகு சுடுதண்ணியில் கொஞ்சம் முக்கிய ஒரு மிஷினில் போட்டு அந்த பொங்கல்லாம் போக வரைக்கும் அந்த மிஷினில் ஒட்டி, அதுக்கப்புறம் அந்த உள்ளே இருக்கிற கழிவுகளெல்லாம் அகற்றி அதுக்கு பிறகு தான் சிக்கன் வெட்டி கொடுக்குறாங்க.
ஆக ஒரு கோழி வாங்கிறதுக்கு நம்ம ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, அதை கொல்லணும், அந்த மேலே இருக்கிற முடியெல்லாம் எடுக்கணும், உள்ளே இருக்கிற கழிவுகளெல்லாம் எடுக்கணும். அதுக்கு பிறகு தான் நமக்கு தேவையான உருவத்தில் சின்ன பீஸா, பெரிய பீஸா, லெக் பீஸா இப்படிலாம் போட்டு நம்ம சாப்பிட்றோம். நீங்கள் யோசிங்க, வனாந்தர பிரயாணத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் காடை வந்து விழுகுது. ஒரு நாள் பிரயாணத்துக்கு விழுகுது, 2 முழம் உயரத்துக்கு விழுகுது. இந்த உயரத்துக்கு விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு நாள் பிரயாணத்துக்கு விழுகுது. பாளையத்தை சுற்றிலும் பாளையத்துக்குள்ளும் விழுகுது. அப்போ யோசிச்சு பாருங்கள், இங்கே என்ன நடக்குது? அவ்வளவு திரளாக வந்திருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எங்கே போய் அதை பொங்கு முடியெல்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க, அந்த குடலெல்லாம் எங்கே எடுத்து போட்டிருப்பாங்க. அப்படி போட்ட பொழுது அடுத்த நாள் நாற்றம் அடிச்சுதா, எப்படி இவங்க எவ்வளோ பெரிய காரியத்தை அவங்க சமாளித்தாங்கன்னு நினைக்கும் பொழுது ஒரு பிரமிப்பான ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா 30 லட்சம் பேர் சாப்பிட்றதுக்கு எவ்வளவு திரளான காடைகள் வந்து விழுந்திருக்கும். எப்படி தேவன் அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாருங்கிறது ஒரு பெரிய விஷயம். யாருக்கு? யோசிக்கிற நம்மளுக்கு. ஆனால் அவருக்கு எப்போதும் அது சின்ன விஷயம். இது ஒரு அன்றாட நிகழ்வு போன்ற அவருக்கு ஒரு சின்ன விஷயம். எப்படி மூச்சு விடுறது மாதிரி அவருக்கு இந்த காரியத்தை செஞ்சு முடிச்சது. ஆகவே நாம் அவருடைய கரத்தின் வல்லமையை புரிந்து கொள்ளணும், அவரை புரிந்து கொள்ளணும், அவருடைய நடத்துதலை புரிந்து கொள்ளணும். இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஆக அவருடைய வார்த்தையை அவர் ஒரு வேளை வெளிப்படுத்தி விடுவாரே, ஆனால் அதை எந்த நிலையிலும் செய்து முடிப்பதற்கு அவர் உண்மையும் வல்லமையும் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆக எசேக்கியாவுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார், அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். மோசே மூலமாக மக்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார், அந்த வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றினார். இன்று நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார், அந்த வார்த்தையின்படியாகவே நம்மளையும் நடத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே அற்புதங்களையும் பெரிய பெரிய காரியங்களையும் தேவன் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒன்று, அவர் நம் மேல் வைத்த அன்பு. இரண்டாவது, தம்முடைய வார்த்தையை அனுப்பி அற்புதங்களை செய்து இன்னும் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி அவரை நம்பும்படி செய்வ தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். மூணாவதாக வாசிக்கலாம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, தாவீதை கர்த்தர் எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கிட்டார். இப்போ ஒரு இளைப்பாறுதலுக்கு கிடச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சவுலின் படைகள் துரத்துச்சு, பெலிஸ்தீர்கள் துரத்துனாங்க. எந்த இடத்துல எனக்கு நல்லவன் இருக்கான் கெட்டவன் இருக்கான்னு தெரியாத அளவுக்கு தாவீதுக்கு ஒரு துரத்துதல் இருந்துச்சு. இப்போ ஒரு இளைப்பாறுதல் உண்டாக்கிட்டார். ஆனால் இங்கே என்ன நடக்குது? இளைப்பாறுதல் வந்துருச்சு, ராஜாவா ஆயிட்டாரு. ஆனால் தாவீதினுடைய இருதயம் தேவனுடைய பெட்டி மேலே ஒரு எண்ணமாக இருக்கு. ஐயோ, தேவனுடைய பெட்டி அங்கே இருக்கே, தேவனுடைய பெட்டி எப்படியாவது நகரத்துக்கு கொண்டு வரணுமே, நான் நகரத்தில் பாதுகாப்பாக இருக்கேன், தேவன் என்னை ஆசீர்வதிச்சு வச்சுருக்கார், ஆனால் தேவனுடைய பெட்டி ஒரு அந்நிய தேசத்தில் இருக்கே, அதை எப்படியாவது கொண்டு வரணுமேனு சொல்லி பெட்டியின் மேலே ஒரு தாகம் இருந்தது. ஆக பெட்டி என்பது தேவனுடைய ஆளுமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. சவுலின் நாட்களிலே சவுல் அந்த பெட்டியை தேடாமல் போனான், வீணாய் போனான், அழிந்து போனான். ஆனால் தாவீது தன்னை தேவன் உட்கார வைத்து அலங்கரித்த பின்பு அவனுடைய இருதயம் கர்த்தர் மேலேயே திரும்பிச்சு. ஆக அதுக்குரிய முயற்சிகளெல்லாம் எடுத்து அதை கொண்டு வந்து இப்போ ஒரு கூடாரத்துக்குள்ளே வச்சுட்டார். இப்பவும் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஏக்கம், ஆண்டவரே, நான் ஒரு பெரிய கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட பெரிய ஒரு அரண்மனைக்குள்ள இருக்கேன், ஆனால் உங்களுடைய பெட்டி ஒரு சாதாரண ஒரு இடத்துல ஆண்டவரே திரைக்கு கீழே இருக்கேன்னு சொல்லி மனதுக்குள் ஒரு தாகம். இந்த தாகம்தான் கர்த்தருடைய இருதயத்தை அவர் மேலே ஒரு நன்மையான ஒரு காரியத்தை, திட்டங்களை, தொலைநோக்கு திட்டங்களை எல்லாம் வெளிப்படுத்தும்படி தேவனுக்கு ஒரு உகந்த ஒரு காரியமாக இருந்துச்சு. அவர் நாத்தான் தீர்க்கதரிசி இதை பார்த்து கேட்கிறான், நான் ஆண்டவருடைய பெட்டி இங்கே இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு என்ன செய்யட்டும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்லாம் கேட்கும் பொழுது நாத்தான் சொல்கிறாரு, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும் கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே. நிறைய வெற்றிகள், நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய மேன்மைகள், நிறைய கணங்கள், நிறைய பொசிஷன் உயர்ந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு தொடர் வெற்றி நேரத்தில் நாம் செய்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உள்ளத்தில் உள்ளதெல்லாம் செய்கிறோம். தேவனுக்கு அது சித்தமா, தேவன் அனுமதிக்கிறாரா, தேவனுக்கு அது விருப்பமா என்று நிறைய நேரங்கள் உயர்வின் வேலைகளிலே அல்லது நம்முடைய உச்சத்தில் இருக்கும் பொழுது நான் செய்கிறது எல்லாமே சரி என்கிற பார்வையிலே நாம் செய்கிறோம். தீர்க்கணும் அதைத்தான் சொல்லுகிறான், உனக்கு
ஆட்சியே நாடு எல்லாம் உன் கையில் இருக்குது, மக்களும் கையில் இருக்காங்க, பொருளாதாரம் இருக்குது, மனித பலன் இருக்குது, எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு உனக்கு முடியும், உன் உள்ளத்தில் உள்ளது எல்லாவற்றை செய் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆனால் வீட்டுக்கு போனான தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை, நான் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுறேன், அவன் என்ன போய் எனக்கு வீட்டை கட்டுறது, எனக்கு ஒரு கோயிலை கட்டுறது, நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி தேவன் அவர் மனதில் இருக்கிற ஒரு திட்டத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார். நிறைய நேரங்கள் நாம் அப்படித்தாங்க இருக்கிறோம். நல்லா தான் இருக்கோம், நல்லா ஜெபிக்கிறோம், சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன சூழ்நிலைகள் எல்லாம் சரியாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஆனால் ஒரு பெரிய உயர்வு நமக்கு வந்ததுக்கு பின்னாடி நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ணுறோம், சில நேரங்களில் அல்ல பல நேரங்களில் நான் செய்கிறதெல்லாம் சரிங்கிற ஒரு துணிச்சலோடு ஒரு முரட்டு தைரியத்தோடு முன்னாடி போய் நிறைய நேரங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தருடைய திட்டம் என்னது என்பதையே நாம் புரிந்து கொள்ள மறுக்கிறோம். ஆக தேவனுடைய நினைவுகள் வேறு, நம்முடைய நினைவுகள் வேறு. நம்முடைய நினைவுகள் எப்போதும் ஒரு குறுகிறதும் ஒரு சூழ்நிலைகளுக்கு அகப்பட்டதுமாய் இருக்கிறது. நம்முடைய நினைவுகள் ஒரு குறுகின காலத்துக்குரியது. ஆனால் தேவனுடைய திட்டங்களோ அது உன்னதமானது, ஆசீர்வாதமானது, அளவிட முடியாதது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பாருங்க, 2 சாமுவேல் ஒரு 5 காரியங்களை டிப்ஸாக நான் சொல்கிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடியே நான் எகிப்திலேருந்து நீங்கள் புறப்பட்டீங்களே அப்பவும் சரி, வனாந்தரத்தில் இருந்தீங்களே அப்பவும் சரி, உங்களுக்குள்ளாகத்தான் நான் வாசம் பண்ணி கொண்டிருந்தேன், நான் உலாவி கொண்டிருந்தேன். என்னை ஒரு பக்கமாக சில மாதிரி உட்கார வச்சிடாதீங்களா, ஆலயத்தை கட்டிட்டு, நான் உங்களுக்குள் இருக்கிற உலாவுகிற தேவன் என்று சொல்லுகிறார். ஆகவே நான் அதை உங்களுக்கு கேட்கவே இல்லை. நீ என் மேலே வச்சிருக்கிற அன்பில், ஒரு அதீத ஒரு ஆசையில், ஒரு ஆர்வத்தில் நீ இதை சொன்னங்கிறது எனக்கு தெரியும். ஆகவே நான் என்ன பண்ணுறேன், நீ எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டி நீ என்னை புலங்காகிதம் அடைய செய்ய வேண்டாம், நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன், நீ கொடுத்து தான் நான் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை தாவீது, நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் அவரை குறித்த ஒரு மனப்பூர்வமான ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, இவர் அவரை நேசிக்க விரும்புகிறார், கனப்படுத்த விரும்புகிறார், ஆண்டவர் அவரை கனப்படுத்த விரும்புகிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒரு நினைவாக இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு உயரத்துக்கு வந்தாலும் ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு குறையக்கூடாது. நம்முடைய பதவிகள், பொருட்கள் எவ்வளவு உயரத்துக்கு நாம் இருந்தாலும், நாம் இருந்து வந்த இடத்தை நோக்கி விட்டு நாம் திரும்பி பார்க்கும் பொழுது மலையின் உச்சத்தில் நின்று சகலத்தையும் நாம் அனுபவிக்கிறவர்களாக, ஆளுகிறவர்களாக இருந்தாலும் தேவன் மேல் இருக்கிற அன்பிலே நமக்கு ஒருபோதும் குறைவு வரக்கூடாது. தாவீது இருதயம் முழுசும் கர்த்தர் மேலேயே இருந்துச்சு. ஆகவே அவர் நினைவு சின்னது, ஆண்டவருடைய நினைவு பெருசு. அவருடைய மன விருப்பம் சின்னது, ஆண்டவருடைய மன விருப்பம் பெருசு. ஆக ஆண்டவருடைய மன விருப்பத்தை தான் தேவன் தாவீதினுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். ஆக உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கணும்னா நீங்கள் உங்களுடைய அளவில் தேவனை பார்க்காதீங்க, ஆண்டவருடைய இருதயத்தில் என்ன இருக்குதுங்கிறத நாம் என்ன பண்ணணும், கேட்கணும். 2ஆவதாக லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுது, சீமோன், அந்த 5ஆம் அதிகாரத்தில் சீமோன் ராம் முழுதும் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்க போய் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, வலைகளை அலாசி கொண்டிருந்தான். இயேசு வராரு, உன் படகு கொடுன்னு சொல்லி அங்கே ஏறுறாரு. அங்கேருந்து மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு சீமோனை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ அதில் ஏறி ஆழத்துக்கு போய் வலைய போடுங்கிறாரு. அவன் சொல்கிறான், இல்லை ஆண்டவரே, நைட்டு ஃபுல்லாக நாங்கள் வேலை செஞ்சு டயர்ட் ஆகிட்டோம், எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் மறுபடியும் போகணும்னு சொல்கிறீங்க, அது 2வது பகலில் போட்டால் சரியாக அது வராது. எங்களுக்கு இது இந்த கடல் எங்களுக்கு கலிலியா எங்களுக்கு ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடம். அங்கே எந்த இடத்துல என்ன மீன் வரும், எந்த இடத்துல எப்படி காத்தடிக்கும் பொழுது எந்த பக்கமாக படகை ஓட்டணும், எந்த இடத்துல மீன் அதிகமாக கிடைக்கும், எல்லாமே எங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் எங்களுக்கு கிடைக்கல, அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஆண்டவரே, நீங்கள் ஒரு கார்பெண்டர், நீங்கள் ஒரு தச்சர், உங்களுக்கு மீன் பிடிக்கிறத பற்றி என்ன தெரியும் அப்படின்னு நம்மளாக தான் கெட்டிருப்போம். ஆனால் பேதர் கேட்கல. அவர் ஒரே வார்த்தை மனசில் யோசிச்சார், சரிங்க ஆண்டவரே, நாம் முழுதும் பிரயாசப்பட்டோம், ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி செய்கிறோம். நிறைய நேரங்கள் நம்ம மனசில் இருக்கிறது, நம்ம எண்ணத்தில் இருக்கிறது, நம்ம நினைக்கிறது, பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறது, நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறவன் சொல்கிறது, எல்லாத்துக்கும் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதில்ல. அதனால் பெரிய பெரிய காரியங்கள் நடப்பதில்லை. பாருங்கள், தாவீது
தேவனை கனம் பண்ண முந்திக் கொண்டான். பேதுரு அவ்வளவு சோர்வின் வேளையிலும் தோல்வியின் வேளையிலும் மனம் சலித்து கொள்ளாமல், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டார். அந்த இடத்துல வாசிச்சிங்க அப்படின்னா, வலை கிளியத்தக்கதாக 2 படவுகள் அமிழ்ந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எப்போதுமே சூழ்நிலைகளும் மனித முயற்சிகளும் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராகத்தான் இருக்கும். நம்ம சூழ்நிலையை பார்த்தா வெற்றியை பெற முடியாது, மனிதனுடைய ஆலோசனையை பார்த்தா வெற்றி பெற முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது நாம் வெற்றி பெற்று ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். இப்போ பேதுருடைய ஜெபம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் மீனை கொடுத்துடாதீங்க, வலை கிழிஞ்சு போயிடும் ஆண்டவரே, பிடிச்ச மீனெல்லாம் போயிடும், அதனால் போதும் போதும் போதும்னு அவன் சொல்கிற அளவுக்கு படகை நிரம்ப பண்ணினார். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பொருளாதாரத்தில் கர்த்தர் இதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். என் சூழ்நிலை எனக்கு எதிரானது தான், ஆனால் என் தேவனுடைய வார்த்தையின்படி நான் வலையை போடப் போகிறேன் என்று சூழ்நிலைகளை மேற்கொள்ள வலையை போடுங்கள். உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் வலைகளுக்குள் இருக்கும், அற்புதங்களும் வலைகளுக்குள் இருக்கும். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்வு மேன்மைக்கு வரும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறதை நம்பி சூழ்நிலைகளை பார்க்காமல் முன்னேறுங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் கீழே விழுவது இல்லை. 3வதாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தமஸ்கு பட்டணத்துக்கு போய் அங்கு இருக்கிற கிறிஸ்தவர்களை எல்லாரும் உபத்திரவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் லெட்டர் வாங்கிட்டு போகிறார். ஒரு கைதியை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு எப்படி அவங்க காவல் அதிகாரிகள் போவாங்களோ அப்படியாக இவர்களை எல்லாம் துன்புறுத்துறதுக்கு ஒரு லெட்டர் வாங்கிட்டு போகிறாரு. போகிற வழியில் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை வெளிச்சமாக அவர் மேல் படுகிறது. அவர் குருடனாகிறார். அந்த 3 நாட்கள் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணியிருந்தார், குருடனை போல இருந்தால் இதெல்லாம் தெரியும். ஆனால் அந்த வெளிச்சம் அடித்த பொழுது அந்த இடத்துல பவுலுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்பாஷணை இருந்தது. சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்றார். அப்பொழுது அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார் என்று அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்விலே உங்களை குறித்து தனிப்பட்ட விதத்திலே உங்களுக்கென்று ஒரு விருப்பம் இருக்கும். நான் இப்படி ஆக வேண்டும், இதை நோக்கி போக வேண்டும், இதுதான் என்னுடைய வேலை, இதுதான் என் குடும்பத்தின் வேலை, இதுதான் என்னுடைய இலக்கம் என்று சொல்லி இலக்கு என்று சொல்லி உங்களை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கலாம். ஆனால் அந்த திட்டம் உங்கள் அறிவுக்கு உட்பட்டது, உங்கள் முயற்சிக்கு உட்பட்டது. ஆனால் உங்களை சந்தித்து வேறு வழியிலே நடத்தி அதை பார்க்கிலும் அதிக ஒரு பெரிய திட்டத்திற்குள்ளாக தேவன் நடத்த விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் அது நடந்தது. நான் தேவனை தேடாத ஒரு மனிதனாகத்தான் இருந்தேன். நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் கூட தேவனை தேடாத ஒரு மனிதனாகத்தான் இருந்தேன். ஆனால் தேவன் எனக்கு பிரத்யட்சரமாக சந்தித்து பேசினார். அவருடைய சத்தத்தை நான் கேட்டு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். என்னை குறித்து வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது எடுத்து படி என்று சொன்னார். உன் வாழ்க்கை என் கையில் ஒப்புக்கொடு, அதை நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று சொன்னார். அப்போது என்னை சுற்றியிருந்த அந்த வல்லமை எனக்கு என்னுடைய பழைய நாட்களின் பாவங்கள் எல்லாம் படம் போல் ஓட பண்ணினது. அப்போது நான் கர்த்தரிடத்தில் ஒப்பு வைத்தேன். நீங்கள் யார் என்று கேட்டேன். என்னை குறித்து வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது எடுத்து படி என்று சொன்னார். அன்றிலிருந்து நான் இந்த வார்த்தைகளை படித்து வருகிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படித்தான் பவுலுடைய வாழ்க்கையில் நடந்தது. நான் என்னுடைய யூத மதத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி சபைகளை துன்பப்படுத்தி அந்த பாரம்பரியங்களுக்காகவும் சடங்குகளுக்காகவும் அர்ப்பணித்த ஒரு மனிதனாக இருந்தார். ஆனால் கர்த்தர் சந்தித்த பின் எந்த சபையை அழிப்பதற்காக உபத்திரவப்படுத்துவதற்காக கடிதத்தை வாங்கி கொண்டு போனாரோ அதே சபையை உபத்திரவங்களை எல்லாம் தாண்டி பொருட்படுத்தாமல் கட்டி எழுப்ப உலகம் முழுவதும் தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய மனிதன். அவர் ஒரு நியாய பிரமாணத்தை மாத்திரம் போதித்து கொண்டிருந்தாரே, ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம் என்ன, அந்த யூத
மதத்தோடு அல்லது யூதருடைய பாரம்பரியத்தோடு அவர் அழிந்து போயிருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர் உலகம் முழுவதற்கும் இருளை விரட்டுகிற ஒரு தேவனுடைய வெளிச்சத்தின் ஒரு ஸ்தானாதிபதியாக கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை சந்தித்து உங்களுடைய சிறிய எண்ணங்களையும் தரிசனங்களையும் மாற்றி ஒரு பெரிய ஒரு திட்டத்திற்கு தேவன் உங்களை அழைக்கிறார். ஆக பெரிய காரியங்கள் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். அதற்கு அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தேசத்தில் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நான்காவதாக லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 1-9 வரை வாசிக்கும் பொழுது சகேயு என்கிற ஒரு மனிதனை நாம் அறிவோம். நிறைய கூட்டங்களிலே சகேயை பற்றி பேசுகிறாங்க, நிறைய செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த சகேயு ஒரு வரி வசூலிக்கிறவர். அந்த காலத்தில் ஒரு வரி வசூலிக்கிறவர்கள் எப்படின்னா, தங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு அவங்க முதலே கட்டிடுவாங்க. இப்போ இந்த பகுதி அப்படின்னா இந்த ஆவடிக்கு முழு மக்களுக்கும் இத்தனை % வரி அப்படின்னு கவர்மெண்ட் போடுதுன்னா, கவர்மெண்ட் எல்லாரையும் வந்து இன்றைக்கி இருக்கிற நாட்கள் மாதிரி ஆன்லைனில் கட்டு, கவுண்டரில் வந்து கட்டுன்னு கேட்கறதில்ல. இந்த ஏரியாவில் யார் ஒரு பெரிய செல்வந்தனோ அந்த செல்வந்தன் இடத்துல போய், இந்த ஏரியா முழுசும் உனக்கு இருக்கிற மக்களுக்கு இவ்வளோ டேக்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம், இந்த டேக்ஸை நீ கொடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு 1000 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நீ எனக்கு முன்னாடியே கொடுத்துரு. நீ என்ன பண்ணு, அந்த 1000 ரூபாய்ங்கிற இடத்துல 1200 ரூபாய் நீ மக்கள்கிட்ட வசூல் பண்ணிக்கோ அப்படிங்கிறது அன்றைய நாளிலிருந்த திட்டமாக இருந்தது. ஆக இந்த சகையோ முன்னாடியே தன்னுடைய பணத்தை கொடுத்துட்டு பின்னாடி அவர் மக்களிடத்தில் கலெக்ட் பண்ணி எடுக்கிற ஒரு ப்ராசஸை அந்த வரி வசூலிக்கிறவர்கள் செய்தார்கள். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, வரி வசூலிக்கிறவர்களுடைய தலைவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இவரே போய் ஒவ்வொரு வீடாக போய் இந்த நோட்டீஸை அடித்து பணம் வசூல் பண்ணுவாங்க இல்லையா, நன்கொடைகள், அந்த மாதிரி அவர் வீடு வீடாக போய் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு வாங்கலை. அவர் தலைவர், அவர் அந்த ஏரியாவுக்கு வருவார். ஆனால் மக்கள் தான் வீடு வீடாக போய் கடைகளுக்கு போய் அந்தந்த வரிகளை வசூல் பண்ணினார்கள். ஆகவே இவர்கள் வாயில் என்ன வருதோ அதான் வார்த்தை, அவர்கள் கேட்கறது தான் ஒரு தொகை. அப்படி ஒரு சூழ்நிலைகள் இருந்துச்சு. இதனால் மக்கள் என்ன பண்ணாங்க, மனதளவிலே வரி வசூல் செய்கிறவர்களை எதிரியாக பாவித்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அவருக்கு ஒரு ஆசை, இயேசுன்னு யாரை பற்றியும் பேசுகிறாங்களே, யார் என்ன அப்படின்னு அவருக்குள்ள மனதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆர்வம் இருந்தது. ஆகவே அவர் என்ன செய்கிறாரு, அவர் கொஞ்சம் குள்ளமான ஒரு மனிதனாக இருந்தபடியால் அங்கிருந்த ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி இயேசு இந்த பக்கம் தான் வருவார், அவர் நான் பார்க்கணும்னு சொல்லி இருந்தார். பாருங்க, இயேசு அந்த பக்கமாக வந்தார், மரத்தை பார்த்தார். சகையுவே, உன் வீட்டில் நான் தங்க வேணும், இங்கே வான்ட்டார். சகைக்கு பெரிய ஆச்சரியம். ஒன்று, பேர் சொல்லி கூப்பிட்டா, என் பேர் அவருக்கு எப்படி தெரியும்? 2, அவர் பார்க்குற அளவுக்கு நான் ஒன்றுமே செய்யலை. 3, நான் மரத்தின் மேலே உட்காந்துருந்தேன், இவரைத்தான் பார்க்க போகிறேன்னு இவருக்கு எப்படி தெரியும்? பாருங்க, இது அவனுடைய காரியம். ஆனால் தேவன் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிந்திருக்கிற கர்த்தர், நம் நினைவுகளை அறிந்திருக்கிற கர்த்தர். இன்று உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், உன் மனதின் ஓட்டங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் மகனே, மகளே, என்னிடத்தில் வா. உன்னை நான் பெரிய பெரிய அற்புதங்கள், அடையாளங்களுக்கு சொந்தக்காரியாக மாற்றி உன் வாழ்வை நான் கட்ட விரும்புகிறேன். அநேக நேரங்களிலே நீ பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து உழண்டு கொண்டிருந்தாய். இன்றைய நாளிலே நீ என்னை நோக்கி திரும்பு. உன்னுடைய பார்வை மேலிருந்து கீழானது, அதை நோக்கி இறங்கி வா. என்னுடைய பார்வை கீழிருந்து மேலானது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. ஆகவே நீ என்னுடைய பிரசன்னத்திற்குள்ளாகவா, மேலானவற்றை நான் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக அநேக நேரங்களிலே நாம் பூமிக்குரியவைகளையே தேடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தரோ மேலானவைகளை கொடுக்கும்படிக்கு, பரம தரிசனத்திற்கு பங்காளியாக்கும்படிக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய எண்ணங்களை காட்டிலும் தேவனுடைய எண்ணம் பெரியது. உங்களுடைய நினைவுகளை பார்க்கிலும் தேவனுடைய நினைவுகள் பெரியது. உங்களுடைய திட்டங்களை பார்க்கிலும் தேவனுடைய திட்டங்கள் பெரியது. அதை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. கடைசியாக 2 ராஜாக்களின் புத்தகத்தில் நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அங்கே எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை விசாரிக்கிறதுக்கு யோசபாத் போகிறார். அங்கே சொல்கிறாரு தீர்க்கதரிசி, உங்களுடைய வனாந்தரத்தில் நீங்கள் மாட்டிட்டீங்க, இங்கே தண்ணி கிடைக்கல,
செத்து போறேன்னு பயந்துட்டு வந்திருக்கீங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், உங்கள் பள்ளத்தாக்கு நிரம்பும். ஆனால் பள்ளத்தாக்கை நீ தான் வெட்டணுங்கிறார். அவங்க என்ன பண்ணுறாங்க, பள்ளங்களெல்லாம் வெட்டுறாங்க. ஆனால் காற்றும் வரல, மழையும் அடிக்கலை, தண்ணி வந்துச்சு. ஆக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பெரிய பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லவர், உண்மையுள்ளவர், அதிகாரமுள்ளவர், ஆற்றல் உள்ளவர். அவருடைய கை குறுகி போகவில்லை என்பது உண்மைதான். ஆனால் நம்முடைய பங்களிப்பு என்று சொல்லி சில விஷயங்களை தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும், அவர் இந்த நாம் சொன்ன இந்த எல்லா காரியங்களிலும் அவர் எதிர்பார்த்திருக்கிறார். அதன்படியாகவே செய்திருக்கிறார். பள்ளத்தை நம்ம தான் வெட்டணும், அற்புதத்தை அவர் செய்வார், தண்ணியை அவர் வைப்பார். ஆகவே இந்த காரியங்கள்லாம் ஏன் உங்களுக்கு நான் பட்டியல் போட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய திட்டங்களை விட அவருடைய திட்டங்கள் மேலானது. நம்மளுடைய எண்ணங்களை விட அவருடைய எண்ணங்கள் மேலானது. பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்வதற்கு நம்மையே பயன்படுத்த விரும்புகிறார். நம்முடைய உழைப்பு, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய அறிக்கைகள், நம்முடைய விசுவாச அறிக்கைகள், இவைகளையே தேவன் செய்ய வைத்து அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு அவரால் 100% செய்ய முடியும் என்றாலும் அவர் என்ன செய்கிறார், அற்புத அடையாளங்கள் அவர் செய்கிறார், பெரிய பெரிய காரியங்கள் நம்ம செய்கிறார். அந்த கணத்தை எடுத்து அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நமக்கு ஒரு மேன்மையான நாமத்தை ஸ்தாபிக்கிறார். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அன்பின் நிமித்தமாக பெரிய காரியங்களை செய்கிறார். தம்முடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களாக சொல்லி அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற பண்ணி நம்மை இன்னும் அவருடைய அன்பிலும் அவர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்திலும் அதிகமாக வளரும்படிக்கு ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதங்களையும் பெரிய பெரிய காரியங்களையும் செய்கிறார். மூன்றாவதாக, அது நம்முடைய திட்டங்களுக்கு மேலானது, நம் எண்ணங்களுக்கு மேலானது, நம்முடைய செயல்களுக்கு மேலானது. அவைகளையே தேவன் நமக்காக செய்ய விரும்புகிறார். ஆனால் அது இடத்துல நம்முடைய பங்களிப்பை எதிர்பார்க்கிறார். ஆம், கையளவு மேகத்தை எழும்ப பண்ணினது கர்த்தர், ஜெபிக்க வேண்டியது எலியா. அதே போல நம்முடைய வாழ்க்கையில பள்ளங்களை நாம வெட்டணும், காட்டுத்தி மரத்தின் மேல நம்ம ஏறி பார்க்கணும், நாம கர்த்தருடைய பெட்டிக்கு மேல ஒரு கூடாரம் போடணும். இதெல்லாம் தேவனை ஒரு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண வச்சு பெரிய பெரிய காரியங்களை நமக்காக செயலாற்ற வைக்குது. ஆக நம்முடைய பங்களிப்பு இந்த பூமியில தேவன் எதிர்பார்க்கிறார். ஆக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை, பெரிய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்க தான், ஆனால் அதுக்கு எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறீர் என்று உணர்ந்து நாம் செயலாற்றும் பொழுது நம்மை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பயப்படாதீங்க. பயப்படாத வேண்டாம் என்று தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆக இந்த வசனமும் அப்படியே சொல்லுகிறது, பயப்படாதே தேசமே, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லாக. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகைக்காதீங்க, மாறா கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க, மகிழ்ந்து களிகூர்ந்து அவரோடு ஒரே ஆவியாய் இணைந்து அவரோடு நடக்க பழகுங்க. நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார், நம்மை வாழ வைப்பார். ஆக நாம் மூச்சடைத்து போகும்படியான ஒரு காரியங்களை எல்லாம் செய்து நம்மளை வாழ வைக்க அவர் உண்மையும் வல்லமையுள்ள தேவனுமாய் இருக்கிறார். ஆகவே அவரை சார்ந்து கொள்ளுவோம். அவர் சொன்னதை செய்வார். அவர் கை குறுகி போகவில்லை. அவருடைய வார்த்தை ஒருபோதும் தரையில் விழுவதும் இல்லை. அந்த தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த 7ஆம் மாதத்தில் செயலாற்ற விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு மேலாகவும் கர்த்தருடைய கிருபை தங்கி இருப்பதாக. உமது அன்பு எந்த அளவுக்கும் என் பிள்ளைக்காக செயலாற்றும் என்பதை உமது குமாரனை கொடுத்து எங்களை மீட்டெடுத்தது மிகப்பெரிய காரியம் ஆண்டவரே. அந்த அன்புக்கு நாங்கள் பாத்திரமாய் நடந்து கொண்டு உம்முடைய வார்த்தையின் வாக்குத்தத்தங்களை சார்ந்து ஆண்டவரே பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை பெற்று அந்த வார்த்தையினுடைய நிறைவேறலாக சாட்சியாக இந்த பூமியில ஜீவிக்க கிருபை தருவீராக. அதே போல் ஆண்டவரே, உம்முடைய மிகப்பெரிய திட்டங்கள் சின்ன மனிதனாகிய எங்களை கொண்டு செயலாற்ற விரும்புகிறேன் ஆண்டவரே. அந்த திட்டங்களை உணர்ந்து புரிந்து எங்கள் அறிவு நிமித்தம் அல்ல, உங்களுடைய வெளிப்பாட்டின் நிமித்தம், உங்களுடைய வார்த்தையின் நிமித்தம், உங்களுடைய ஆண்டவரே அந்த பரம தரிசனத்தை புரிந்த
மனிதர்களாய் இந்த பூமியில் வாழ்ந்து அதை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. கேட்கிற மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குடும்ப தேவைகள், பொருளாதார தேவைகள், பிள்ளைகளை குறித்த ஃபீஸ் கட்டுகிற காரியங்கள், தொழிலினுடைய அபிவிருத்திகள், ஆண்டவரே பிள்ளை செல்வங்கள், திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரை பெரிய பெரிய அற்புதங்களை செய்து நீர் அவர்களுடைய தேவனாய் இன்னும் அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறது என்பதை புரிய வைங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, கர்த்தர் சியோனின் சிறையிருப்பை திருப்பினது போல ஆண்டவரே, புறஜாதிகளுக்குள்ளே இது பெரிய காரியங்கள் நடக்கும் பொழுது ஒரு பேச்சு உண்டானது என்று சங்கீதம் 126 வாசிக்கிறோமே. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல மகிழ்ச்சி உண்டாக்கும் போது பிள்ளைகளை வாழ வைங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை எதிர்பாருங்க, கர்த்தர் செய்வார். ஆமென்.